ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ளெயின் குஸ்காவும் மசாலா சுண்டலும் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு குஸ்காவுக்கு நம்ம குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு 1 கப் சின்ன வெங்காயத்தை நல்லா 1-2 இடித்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை நல்லா கலர் மாறுற வரை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் கலரில் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம கலர் மாறி இருக்குது, வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் வணக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாதம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்து நம்ம இதில் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நம்ம இந்த மசாலாவில் தான் இந்த டேஸ்ட்டே நம்மளுக்கு வர்றது. அதனால் மசாலா எந்த அளவுக்கு வணக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வணக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஒரு கைப்பிடி புதினாவும் 1 கைப்பிடி மல்லித்தலையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா வீட்டிலே அரைச்சதான். அது இன்னொரு நாள் நான் எப்படி அரைச்சேன்னு சொல்கிறேன். அடுத்து இதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனைலாம் போய் எல்லா மசாலாவும் அப்படியே ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போ இதில் நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 2 கப்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். நான் இதில் 1 கப் தேங்காய் பாலும் 2 கப் தண்ணியும் ஆட் பண்ணுறேன். மொத்தம் 3 கப்பு. நான் இன்றைக்கி குருணை அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால் 1க்கு 1.5 அப்படிங்கிற கணக்கில் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணணும். நான் 2 கப் எடுத்துருக்கனால 3 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் தேங்காய் பால், 2 கப் தண்ணி. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்ருக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த குருணை அரிசியை நான் ஊற வச்சுருந்தேன். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இங்கே தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்கு லெமன் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம்னா சோறு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா குலையாமல் நல்லா உதிரியாக வரும். அதுக்காண்டி தான் லெமன் ஆட் பண்ணுறோம். எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வரணும். நம்ம குக்கரை மூடி விசில் போட்டாச்சு. இது 2 விசில் வரட்டும். 2 விசில் நம்மளுக்கு வந்துருச்சு. அடுத்து சுண்டல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு சின்ன பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மைய வணங்கணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி நல்லா மைய வணங்கிருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இல்லை மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நான் இதில் சுண்டல் உப்பு போட்டு ஏற்கனவே வேக வச்சுருக்கேன். அதனால் நான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் உப்பு போடலைன்னா இதோட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மசாலா நல்லா வணங்கிருச்சு எண்ணெயிலே. இதில் ஒரு டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும். அதுக்கு உங்களுக்கு தயிர் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலை இதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க எப்போயுமே. அதில் தான் அந்த சத்தே இருக்கும். தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்மளுக்கு வந்து சுண்டல் வந்து வேக வச்சு தான் வச்சுருக்கோம். இப்போ இந்த மசாலாலாம் வந்து ஒன்று சேர்ந்து வர்றதுக்காண்டி தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாலாம் வந்து ஒன்று சேர்ந்து வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இல்லை கொத்தமல்லி தூவி ஒரு டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு குஸ்கா சுண்டல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள்.